أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஜமாத்தின் மீதுள்ள அல்லாஹுடைய அருள் குறித்தும் ஜமாத் அதிகரித்து கொண்டே செல்வது குறித்தும் எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், இந்த அளவு பொய்ப்படுத்தப்பட்ட பிறகும் நிராகரிக்கப்பட்ட பிறகும் கூட, இரவு பகலாக நம்முடைய எதிரிகள் கடும் முயற்சியை மேற்கொண்ட பிறகும் கூட இந்த ஜமாத் முன்னேறி கொண்டே செல்வதும் அல்லாஹுடைய மிக பெரும் அற்புதமாகும். அன்னார் கூறுகிறார்கள், நம்முடைய எதிராளிகள் இரவு பகலாக முயற்சி செய்து வருகின்றனர், மிக தீவிரமாக பல்வேறு திட்டங்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றனர். இந்த இயக்கத்தை மூடுவதற்காக முழு அழுத்தமும் கொடுக்கின்றனர். ஆனால் இறைவன் நம்முடைய ஜமாத்தை அதிகரித்து கொண்டே செல்கின்றான். மேலும் கூறினார்கள், இதில் உள்ள நுட்பம் என்னவென்று அறிவீர்களா? இதில் உள்ள நுட்பம் என்னவென்றால், அல்லாஹ் யாரை அனுப்புகிறானோ, எவர் உண்மையில் இறைவன் சார்பாக இருக்கின்றாரோ அவர் நாளுக்கு நாள் முன்னேறுகின்றார். அவருடைய இயக்கம் நாளுக்கு நாள் பொலிவடைந்து கொண்டே செல்கின்றது. அதை தடுத்து நிறுத்தக்கூடியவர் நாளுக்கு நாள் அழிந்து இழிவடைந்து கொண்டே செல்கிறார். அதை தடுத்து நிறுத்தக்கூடியவர் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே இழிவடைந்து கொண்டே செல்கிறார். அதை எதிர்க்கக்கூடியவர் பொய்ப்படுத்தக்கூடியவர் இறுதியில் மிகவும் பரிதாபத்துடன் இறந்து விடுகின்றார். அன்னார் கூறினார்கள், உண்மையில் இறைவன் சார்பாக இருக்கக்கூடிய இறை நாட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. எவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரியே, ஆயிரக்கணக்கான திட்டங்களை சிந்தித்தாலும் சரியே, ஆனால் எந்த இயக்கத்தை இறைவன் ஆரம்பிக்கின்றானோ, எதை அவன் அதிகரிக்க விரும்புகின்றானோ அதை யாராலும் தடுக்க இயலாது. ஏனென்றால் அவர்களுடைய முயற்சிகளினால் அந்த இயக்கம் நின்றுவிட்டால் தடுத்து நிறுத்தக்கூடியவர் இறைவனை மிகைத்து விட்டார் என்று ஒப்புக்கொள்ள நேரிடும். ஆனால் இறைவனை யாராலும் மிகைக்க இயலாது. ஆகவே அன்னாருடைய இவ்விஷயங்கள் நிறைவேறும் காட்சியை நாம் ஒவ்வொரு நாளும் காண்கிறோம். எதிரி தனிப்பட்ட ரீதியிலும் முயற்சி செய்தான், கட்டுக்கோப்பான ரீதியிலும் வெளிப்படையான முறையில் ஒன்று கூடி ஜமாத்திற்கு எதிராக திட்டங்களை செயல்படுத்தவும் முயற்சி செய்தான். ஆனால் நான் தப்லீகை பூமியின் எல்லை வரை கொண்டு சேர்ப்பேன் என்றும் உம்முடைய களப்பற்ற விருப்பமான அன்பர்களின் கூட்டத்தை அதிகரிப்பேன் என்றும் அன்னாரிடம் அல்லாஹ் செய்த வாக்குறுதி கேட்ப உலகில் ஜமாத் பரவுவதை நாம் கண்டு வருகிறோம். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தை தம்மால் ஊதி அழித்துவிட முடியும் என இந்த பெயர்தாங்கிய ஆலிம்களும் எதிரிகளும் நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை எதிர்ப்பதை அறியாமல் உள்ளனர். அல்லாஹுக்கு எதிராக நிற்கும்போது அங்கு தம்முடைய அழிவைத்தான் காண நேரும். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு உதவி ஒத்தாசை செய்கின்றான். அல்லாஹுடைய உதவி ஒத்தாசையின் காட்சிகளை உலகில் வெகு தூரத்தில் உள்ள நாடுகளிலும் நாம் காண்கிறோம். எவ்வாறான பகுதிகளில் என்றால், சில சமயம் பொதுவாக மனிதன் அங்கு சென்றடைய முடிவதில்லை. மிக கடினமான பாதைகளாக இருக்கின்றன. ஆனால் அங்கும் அல்லாஹ் தனது உதவியின் காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கின்றான். எதிரிகள் தன் சார்பாக முழுமையான முறையில் முயற்சிகளை செய்கின்றனர். ஆனால் தோல்வியைத்தான் காண்கின்றனர். சில இடங்களில் உயிர் சேதத்தையும்
பொருள் சேதத்தையும் ஏற்படுத்திவிட்டு ஜமாத் மக்களை அச்சுறுத்த விரும்புகின்றனர். ஆனால் இவ்விஷயங்கள் ஜமாத் மக்களுடைய ஈமானை அதிகரிக்கச் செய்கின்றன. ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் அல்லாஹ் செய்த வாக்குறுதிக்கேற்ப உலகெங்கிலும் அல்லாஹுடைய உதவிகளின் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. அவை எவ்வாறு நிறைவேறுகின்றன என்பதை வரையறுப்பது சாத்தியமற்றதாகும். ஆனால் தற்போது ஜமாத்தின் முன்னேற்றங்கள் குறித்து சில சம்பவங்களை நான் எடுத்துக் கூறுவேன். ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பையத்திற்குள் வாருங்கள் என்றும் அன்னாரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் மக்களுடைய உள்ளங்களில் எவ்வாறு அல்லாஹ் விஷயங்களை இடுகிறான் என்பதை குறித்து எடுத்துக் கூறுவேன். சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்தான், ஆனால் குறைவான அறிவின் காரணமாக அந்த எதிர்ப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த மக்களுக்கு உண்மை தெரிய வரும்போது எதிர்ப்பை விட்டுவிடுவது மட்டுமின்றி உண்மையை ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றனர். உதாரணமாக இவ்வாறான ஒரு சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு காங்கோ கின்ஷாசா உடைய ஜமாத் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள். காங்கோ சென்ட்ரல் மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் ஒரு பகுதியில் நம்முடைய முஅல்லிம் ஈசா சாஹிப் உள்ளார். அவர் ஜமாத்தின் குழுவுடன் தப்லீகிற்காக சென்றார். அங்குள்ள பள்ளிவாசலின் இமாம் ஜிப்ராயில் சாஹிப் ஜமாத்தை எதிர்ப்பதில் புகழ் பெற்றிருந்தார். அவருடன் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்லாம் அவர்களின் மரணம் தொடர்பாகவும் இமாம் மஹதி அலைஹிஸ்லாம் அவர்களின் தோற்றம் குறித்தும் கலந்துரையாடல் நிகழ்ந்தது. ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்லாம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்ற கொள்கையினால் நஊது பில்லா ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவமரியாதை ஏற்படுகிறது என்ற விஷயம் தெளிவான போது இவ்விஷயத்தை அவர் புரிந்து கொண்டார். பாகிஸ்தானிய மௌலவிகளைப் போன்று பிடிவாதம் பிடிக்கவில்லை. இமாம் மஹதியினுடைய தோற்றம் குறித்த கொள்கையையும் அவர் புரிந்து கொண்டார். அப்போது அவர் தனது குடும்பத்தைச் சார்ந்த 6 நபர்களுடனும் தம்மை பின்பற்றக்கூடிய 21 நபர்களுடனும் பையத் செய்துவிட்டார். இவ்வாறு அங்கு ஜமாத் உருவாகிவிட்டது. சில இடங்களில் அல்லாஹ்வே ஏற்றுக்கொள்வதற்காக நிலத்தை ஆயத்தம் செய்கின்றான். உதாரணமாக கினி கினாக்கரை உடைய முபல்லிக் எழுதுகிறார், குட்டாயா என்ற ஒரு கிராமத்திற்கு தப்லீக் செய்வதற்காக சென்றடைந்தோம். ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தூது செய்தியை விளக்கமாக எட்ட வைத்தோம். அப்போது கிராமத்தில் மிகப்பெரிய சான்றோராக இருந்த ஒருவர், அவர் தனது பாட்டனாரிடமிருந்து மஹதி என்ற பெயரை அதிகமாக கேட்டுள்ளதாக கூறினார். ஆனால் அவ்விஷயம் என்னவென்று அவருக்கு புரியவில்லை. பாட்டனாரும் அதனுடைய விபரத்தை கூறவில்லை. ஆனால் அது இஸ்லாத்துடன் தொடர்புடையது என்று பாட்டனார் கூறியிருந்தார். அந்த சான்றோர் கூறினார், தாங்கள் விளக்கமாக இமாம் மஹதியை பற்றி எடுத்து கூறினீர்கள். ஆகவே நான் உண்மையான உள்ளத்துடன் அகமதியத்தில் இணைகிறேன் என்றார். அந்த ஊர் மக்களை பார்த்து, இந்த ஜமாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் ஆப்பிரிக்காவின் அநேக நாடுகளில் பயணம் மேற்கொண்டுள்ளேன். எல்லா இடத்திலும் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்து தான் இஸ்லாத்திற்கு தொண்டு செய்வதை நான் கண்டுள்ளேன். மற்ற பிரிவுகள் உலகத்தை சம்பாதித்துக் கொள்வதில் மூழ்கியுள்ளார்கள், அல்லது ஒருவர் மற்றவரை காஃபிராக ஆக்குவதற்காக தம் அறிவை கொண்டு முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த ஒரு ஜமாத்து தான் திருக்குரான் மற்றும் இஸ்லாத்திற்கு தொண்டு செய்து வருகிறது என்று கூறினார். அல்லாஹ்வின் அருளால் கிராமத்தில் இமாமுடன் சேர்ந்து பல பேர் பையத் செய்தார்கள். அங்கு ஒரு மிகப்பெரிய ஜமாத் உருவாகிவிட்டது. பிறகு கேம்பியாவுடைய முபல்லிக் இன்சார்ஜ் கூறுகிறார்கள், நியாமினா என்ற ஒரு மாவட்டம் உள்ளது. அங்குள்ள ஒரு ஊரில் நம்முடைய தப்லீக் குழு சென்றது. அவர்களுக்கு இஸ்லாம் மற்றும் அஹமதியத்தின் தூது செய்தி கொண்டு சேர்க்கப்பட்டது. இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவர்களின் உண்மையான அழகிய போதனைகள் எடுத்து கூறப்பட்டன. பையத்துடைய 10 நிபந்தனைகளும் வாசித்து காட்டப்பட்டன. அவர்கள் கிராமவாசிகளாக இருந்தனர், ஆனால் அறிவும் புரியும் திறனும் கொண்டிருந்தனர். பையத்தின் 10 நிபந்தனைகளை கேட்டு வியப்படைந்து விட்டனர். இதுவோ உண்மையான இஸ்லாத்தின் விஷயங்கள் ஆயிற்றே. இதை பற்றி ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்களே என்று அவர்கள் புரிந்து கொண்டனர். இஸ்லாத்தினுடைய இத்தகைய அழகிய மகத்துவமிக்க போதனையை நாங்கள் முதன்முறையாக கேட்டுள்ளோம். எங்களுடைய பெயர்தாங்கிய ஆலிம்களிடமிருந்து இத்தகைய அழகிய தூது செய்திகளை ஒருபோதும் கேட்டதில்லை என்று கூறினார்கள். அஹமதியத்து தான் உண்மையான இஸ்லாமாகும். நாங்கள் ஜமாத்தில் இணைகிறோம் என்று இறுதியில் அவர்கள் கூறினார்கள்.
அகமதியத்து தான் மனித குலத்தை அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது என்ற இந்த முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டனர். அல்லாஹ்வின் அருளால் ஒரு நீண்ட தப்லீக் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பிறகு அனைத்து மக்களும் பையத் செய்து அகமதியத்தில் இணைந்து விட்டனர். அவர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 200 இருந்தது. பிறகு ஆப்பிரிக்காவுடைய ஒரு நாட்டில் உள்ள நமது முரபி எழுதுகிறார், தப்லீக் களத்தில் சில நேரத்தில் வெளிப்படையில் சாதாரணமாக தெரியக்கூடிய சம்பவங்களில் உண்மையில் பின்னணியில் இறைவனுடைய உதவி ஒத்தாசை வேலை செய்து கொண்டிருப்பதை அறிய முடிகிறது. அவர் கூறுகிறார், நம்முடைய தப்லீக் டீம் கவுண்டியுடைய ஒரு முக்கிய டவுனான பாமா எனும் இடத்திற்கு தப்லீக் செய்வதற்காக நிகழ்ச்சிகளை உருவாக்கி கொண்டிருந்தது. அது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டராக உள்ளது. நாங்கள் பள்ளிவாசலில் தான் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த டவுனில் இருந்து 4 நபர்களை கொண்ட ஒரு குழு எங்களை சந்திக்க வந்தது. அவர்களில் ஒரு பெண்மணியும் இருந்தார். அவர் டவுனில் உள்ள பெண்கள் அமைப்பினுடைய சேர்பெர்சனாக இருந்தார். குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எங்களிடம், நாங்கள் உங்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக வந்துள்ளோம், நீங்கள் எங்கள் பகுதிக்கு வாருங்கள், அஹ்மதியா ஜமாத்தினுடைய தூது செய்தியை எட்ட வையுங்கள், ஏனென்றால் உங்களுடைய ஜமாத் தப்லீக் செய்யக்கூடியது என்று எங்களுக்கு தெரிய வந்தது. குறிப்பாக குழந்தைகளுக்கு திருக்குரான் கற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்வதாக நாங்கள் அறிந்தோம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆகவே நாங்கள் அடுத்த நாளே அங்கு செல்வதற்கான நிகழ்ச்சியை உருவாக்கிவிட்டோம். அங்கு சென்றடைந்து ஜமாத்தை அறிமுகம் செய்து வைத்தோம். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகை, நோக்கம், குறிக்கோள் ஆகியவற்றை எடுத்து கூறினோம். அதன் பிறகு கேள்வி பதிலுடைய ஒரு நீண்ட நிகழ்ச்சி நடந்தது. அதன் இறுதியில் கிராமவாசிகள் அனைவரும் இன்று நாங்கள் ஜமாத்தில் இணைவதற்கு தீர்மானம் எடுத்துவிட்டோம் என்று கூறினர். இவ்வாறு அங்கும் ஒரு புதிய ஜமாத் உருவானது. அதன் பிறகு அங்குள்ளவர்கள் அந்த பகுதியில் இருந்த அனைத்து பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து எங்களுக்கு முன்னால் கொண்டு வந்தார்கள். இன்றிலிருந்து இவர்கள் ஜமாத்தினுடைய பிள்ளைகள் ஆவர். அவர்களுக்கு எவ்வாறு திருக்குரான் கற்றுக் கொடுப்பது என்று நீங்கள் எங்களுக்கு கூறுங்கள் என்றார்கள். ஆகவே அவர்களிலிருந்து 2 சிறுவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருக்குரான் கற்றுக் கொடுக்கப்படும் என்று நமது முரபி சாஹிப் கூறினார். பிறகு அந்த இருவரும் திரும்பி சென்று தம் பள்ளிவாசலில் தமது பகுதியில் திருக்குரானுடைய வகுப்புகள் நடத்துவார்கள், மீதமுள்ள குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று கூறப்பட்டது. கூறுகிறார்கள், நாங்கள் திட்டமிட்டு கொண்டுதான் இருந்தோம். ஆனால் அல்லாஹ் அப்பொழுதே தன் உதவி ஒத்தாசையை எங்களுடன் இணைத்து விட்டான். பாகிஸ்தானிலோ நாம் திருக்குரான் ஓதுவது ஒரு புறம் இருக்கட்டும், திருக்குரான் ஓதுவதை கேட்பதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. திருக்குரான் திலாவத்தை கேட்டதற்காக ஓர் அகமதி மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆக இதுதான் அந்த பெயர் தாங்கிய முஸ்லிம்களின் இஸ்லாம் ஆகும். இன்னொரு பக்கமோ மக்கள் தம் பிள்ளைகளை ஜமாத்திடம் ஒப்படைத்து அவர்களுக்கு திருக்குரான் கற்றுத்தாருங்கள், ஏனென்றால் திருக்குரானுடைய சரியான அறிவு ஜமாத்திடம்தான் உள்ளது என்று கூறுகிறார்கள். சிலர் அகமதியான பிறகு ஏதேனும் பேராசைக்கு ஆளாகி விடுகிறார்கள் அல்லது ஏதேனும் அச்சத்தின் காரணமாக அகமதியத்தை விட்டுவிடுகின்றனர். பிறகு இங்கு நாம் ஜமாத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று அவர்கள் கருதுகின்றனர். ஆனால் அல்லாஹ் அவர்களின் சிந்தனைகளை அவர்கள் மீதே திருப்புகின்றான். அவனுடைய வாக்குறுதிக்கேற்ப ஜமாத் முன்னேறி கொண்டே செல்கிறது. ஐவரி கோஸ்டுடைய முபல்லிக் எழுதுகிறார், ஓமே எனும் மண்டலத்தில் கரீசோ எனும் ஓரிடத்தில் உள்ள அநேக மக்கள் 2008ஆம் ஆண்டில் ஜமாத்தில் சேர்ந்து விட்டார்கள். ஒரு சிறு பள்ளிவாசல் இருந்தது. அது அப்போது கட்டப்பட்டு கொண்டிருந்தது. மக்கள் தம் சார்பாக அதை கட்டி கொண்டிருந்தனர். அதை ஜமாத்திற்கு அந்த மக்கள் கொடுத்து விட்டனர். ஜமாத் அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்தது. ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு அங்குள்ள உள்ளூர் இமாம், அவர் முதலில் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்திருந்தார். அவருடைய மூளையில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக ஜமாத்தை விட்டு பிரிந்து விட்டார். பள்ளிவாசலையும் அபகரித்து கொண்டார். ஜமாத்தை விட்டுவிடும்படி மக்களையும் தூண்டிக் கொண்டிருந்தார். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் மக்கள் அஹ்மதியத்தில் நிலை பெற்றிருந்தனர். எவ்வாறு இருப்பினும் அந்த மௌலவி பள்ளிவாசலை அபகரித்ததன் காரணமாக தற்காலிகமாக ஒரு பிளாஸ்டிக் ஷெட் அமைத்து, சில மரக்கிளைகளை கொண்டு ஒரு தற்காலிக ஷெட் அமைத்து பள்ளிவாசலை போன்று அது அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு அகமதிகள் தொழ ஆரம்பித்தார்கள்.
ஜுமுஆ தொழ ஆரம்பித்தார்கள். ஓர் உறுதியான பள்ளிவாசல் கட்டடத்தை நாம் விட்டுவிட்டோம் என்று யாரும் கவலைப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் அருள் செய்தான். கூறுகிறார்கள், இந்த வருடத்தில் ஜமாத்திற்கு அங்கு 2 தளங்களை கொண்ட அழகிய பள்ளிவாசலை கட்டுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. அந்த பள்ளிவாசல் குவி மாடத்தை கொண்டதாகவும் உள்ளது. அதற்கு மினராக்களும் உள்ளன. எந்த பள்ளிவாசலை அகமதியல்லாத இமாம் அபகரித்தாரோ அதைவிட பன்மடங்கு பெரிய அழகிய பள்ளிவாசல் அந்த பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. பாகிஸ்தானிலும் சரி, ஒருபுறம் நம்முடைய பள்ளிவாசலின் மினராக்கள் இடிக்கப்படுகின்றன, மெஹ்ராபுகள் இடிக்கப்படுகின்றன. இன்னொரு புறம் அல்லாஹ் அழகிய பள்ளிவாசல்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான், மிக அதிகமாக வழங்கி கொண்டிருக்கின்றான். எதிரிகளின் முயற்சிகளுக்கு எதிராக அல்லாஹ் எவ்வாறு உதவி புரிகிறான் என்பதை குறித்து ஒரு சம்பவத்தை பார்ப்போம். ஆப்பிரிக்காவுடைய ஒரு நாட்டின் பெயர் சாடு என்பதாகும். அங்குள்ள முபல்லிக் எழுதுகிறார், மார்ச் மாதத்தில், அதாவது 2020ஆம் ஆண்டின் மார்ச் மாதம், கடந்த வருட விஷயத்தை நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். இவ்வருடத்திற்குரியது இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எடுத்துரைக்கப்படும். மார்ச் மாதத்தில் ஜமாத்திற்கு முதல் பள்ளிவாசலை கட்டுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தலைநகரான சாடில் நம்முடைய பள்ளிவாசல் திறக்கப்பட்டது. அஹ்மதியா ஜமாத் நமது நாட்டில் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்துள்ளது என்று பொறாமையாளர்கள் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்கின்றனர். பள்ளிவாசல் திறப்புக்கு பிறகு நாம் இதன் காரணத்தால் பிரபலமடைந்திருந்தோம். ஜமாத்தின் மீது பொறாமை கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருந்தது, அவர்களின் நடவடிக்கைகளும் அதிகரித்திருந்தது. முபல்லிக் சாஹிப் கூறுகிறார், நமது பகுதியைச் சார்ந்த சில பெயர் தாங்கிய ஆலிம்கள் தம் பள்ளிவாசல்களில் ஜமாத்திற்கு எதிராக சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார்கள், புரோபகண்டா செய்தார்கள், அகமதிகளுடைய பள்ளிவாசலை மூட வேண்டும் என்று பேசினார்கள். இது சம்பந்தமாக அவர்கள் மக்களை ஒன்று திரட்டி சாட் இஸ்லாமிக் கவுன்சிலுக்கும் சென்றுள்ளார்கள். அங்கு சென்று, நீங்கள் அஹ்மதியா ஜமாத்திற்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஏன் அனுமதி கொடுத்தீர்கள்? ஜும்மாவுக்காக பள்ளிவாசலை ஏன் திறந்து கொடுத்துள்ளீர்கள்? அந்த பள்ளிவாசலை உடனடியாக மூடச் செய்யுங்கள். எங்கள் பகுதிகளில் அதன் காரணமாக குழப்பம் உருவாகி வருகிறது என்று கூறியுள்ளார்கள். அதற்கு இஸ்லாமிக் கவுன்சிலை சார்ந்தவர்கள், இறைவனை வணங்குவது அவர்களுடைய உரிமையாகும், அதாவது அகமதிகளுடைய உரிமையாகும். பள்ளிவாசல் அல்லாஹுடைய வீடாகும். அதை எவ்வாறு நாங்கள் மூடச் செய்வது? ஏதேனும் குழப்பத்தை பற்றி உங்களுக்கு அச்சம் இருந்தால் போலீசிடம் சென்று அறிக்கை கொடுங்கள் என்று கூறியுள்ளார்கள். அங்குள்ள இஸ்லாமிக் கவுன்சிலுக்கு குறைந்தபட்சம் இந்த அறிவாவது உள்ளதே. அவர்கள் நீதியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் பயப்படவில்லை. பாகிஸ்தானிலோ நீதிபதிகள் கூட மக்களுடைய பயத்தின் காரணமாக நமக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்து விடுகின்றனர். அங்கு பள்ளிவாசல் என்று கூறுவதற்கு தடை இருக்கின்றது. பள்ளிவாசலில் தொழுவதற்கும் இபாதத் செய்வதற்கும் அனுமதி கிடையாது. எவ்வாறு இருப்பினும் அதன் பிறகு அந்த மக்கள் போலீஸ் ஹெட் குவார்ட்டருக்கு சென்றுள்ளார்கள். எங்களுடைய பகுதியில் குழப்பம் உருவாகியுள்ளது, அகமதிகளை தடுத்து நிறுத்துங்கள், புதிய மார்க்கத்தை கொண்டு வந்துள்ளார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அகமதிகள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று புகார் அளித்துள்ளார்கள். போலீஸ் அதிகாரி முபல்லிகை வரவழைத்தார். ஜமாத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்களையும் பள்ளிவாசல் கட்டுவதற்கான அனுமதி பத்திரங்களையும் கேட்டு வாங்கினார். அனைத்து விஷயங்களும், அனைத்து பேப்பர்களும் கொடுக்கப்பட்டன. எவ்வாறு இருப்பினும் நீங்கள் செல்லுங்கள், ஆய்வு மேற்கொண்ட பிறகு நாங்கள் கூறுவோம் என்று கூறிவிட்டனர். அதன் பிறகு அந்த போலீஸ் அதிகாரி அந்த பகுதியைச் சார்ந்த சீஃபை வரவழைத்தார். உங்களுடைய பகுதியில் அகமதிகள் பள்ளிவாசல் கட்டி இருக்கிறார்கள், புதிய மார்க்கத்தை கொண்டு வந்துள்ளார்களா? அவர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லையா என்று விசாரித்துள்ளார். அதற்கு அந்த சீஃப், அவ்வாறு ஒன்றும் கிடையாது, நானே அவர்களுடைய பள்ளிவாசலில் ஜுமா தொழுதிருக்கிறேன், அவர்கள் முஸ்லிம்களைப் போன்றே தொழுகிறார்கள், 3 வருடமாக நான் அஹ்மதியா ஜமாத்தை அறிவேன், படைப்பினங்களுக்கு மிக பெரும் தொண்டாற்றி வருகிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். எவ்வாறு இருப்பினும் போலீஸ் அதிகாரி ஒரு நாள் நம்முடைய பள்ளிவாசலுக்கு வந்தார். பள்ளிவாசலின் வெளியே லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதியிருப்பதைக் கண்டு வியப்படைந்து விட்டார். நீங்களோ ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்களே என்று கூறினார்.
பள்ளிவாசலின் ஹாலில் உட்பகுதியில் திருக்குரானுடைய வசனங்களைக் கண்டு இன்னும் வியப்படைந்தார். உங்களுடைய கிப்லாவும் ஒன்றுதான், பள்ளிவாசலுடைய சஃப்பும் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலை போன்றுதான் உள்ளது. ஆனால் நீங்கள் புதிய மார்க்கத்தை கொண்டு வந்ததாக என்னிடம் கூறப்பட்டது என்றார். எவ்வாறு இருப்பினும் போலீஸ் அதிகாரியும் நம் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நம் பள்ளிவாசலை சுற்றியிருந்த அகமதி அல்லாத மக்களின் வீடுகளுக்கும் சென்று விசாரித்தார்கள். அவர்களும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். போலீசிடம் புகார் அளித்தும் வேலை ஒன்றும் ஆகவில்லை என்பதை கண்ட அந்த மக்கள் வீடுகளுக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். அக்கம் பக்கத்தாரிடம் சென்று அகமதிகளை இங்கிருந்து வெளியேற்ற கூச்சலிடுகள் என்று கூறினார்கள். அப்போது அந்த மக்களும் பள்ளிவாசல் அல்லாஹுடைய வீடாகும், அகமதிகளிடத்தில் இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் காணவில்லை என்று கூறிவிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் எல்லா வகையிலும் அவர்களுக்கு தோல்வியின் முகத்தை காண நேரிட்டது. ஜமாத்தில் இணையுமாறு மக்களுடைய உள்ளங்களில் இவ்விஷயங்களை அல்லாஹ் எவ்வாறு இடுகிறான் என்பதை பற்றிய ஒரு சம்பவம் உள்ளது. பெலீஸுடைய முபல்லிக் கூறுகிறார்கள், மெத்தோடிஸ்ட் சர்ச்சுடன் உறுதியான தொடர்பு வைத்திருந்த ஒரு பெண்மணி நூர் பள்ளிவாசல் கட்டப்படுவதை கண்டபோது அவருடைய உள்ளத்தில் இறைவன் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உந்துதலை ஏற்படுத்தினான். பள்ளிவாசல் கட்டுமான பணி நிறைவடைந்து பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ந்தபோது அவர் தம் நண்பர்களிடம், நான் அங்கு செல்ல வேண்டும், அந்த ஜமாத்தினுடைய ஒரு அங்கமாக நான் ஆக வேண்டும் என்று இறைவன் எனது உள்ளத்தில் விஷயத்தை இட்டுள்ளான் என்று கூறினார். அந்த பெண்மணியுடைய நண்பர்கள், உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலும் முஸ்லிம்களுடைய ஒரு பள்ளிவாசல் உள்ளது, நீங்கள் முஸ்லீமாகத்தான் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் அங்கு செல்லலாமே என்று கூறினார்கள். அதற்கு அந்த பெண்மணி, இல்லை இல்லை, அகமதிகள் நல்லவர்கள் ஆவார்கள், நான் அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று அஹ்மதியா ஜமாத் தொடர்பாகத்தான் இறைவன் எனது உள்ளத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளான் என்று கூறினார். ஆகவே அந்த பெண்மணி நூர் பள்ளிவாசலுக்கு வந்தார். அவருக்கு ஜமாத்தை பற்றி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இறைவன் அவரை எவ்வாறு ஜமாத்திற்கு கொண்டு வந்தான் என்பதைக் கண்டு அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார்கள். முரபி சாஹிப் அவரிடம் கூறினார், ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கிய இல்ஹாம் என்னவென்றால், நான் உமது தப்லீகை பூமியின் எல்லை வரை கொண்டு சேர்ப்பேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் என்பதாகும். ஆகவே ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்திற்காக இவ்வாறு அல்லாஹ் பணியாற்றுகிறான் என்றார்கள். ஆகவே கொஞ்ச நாட்கள் வந்து சென்ற பிறகு இஸ்லாம் அகமதியத்துடைய போதனையை பற்றி அறிந்த பிறகு அந்த பெண்மணி பையத் செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார். சில சமயங்களில் சிலர் தப்பெண்ணத்தின் காரணமாகவோ அல்லது மக்களுடைய பேச்சை கேட்டோ எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஆனால் அவர்களோ நல்லியல்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர். அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு வழிகாட்டுகிறான் என்பதை பற்றிய ஒரு சம்பவம் உள்ளது. கேம்பியாவுடைய முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகிறார்கள், ஜமாரா எனும் மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பள்ளிவாசலின் கதவுகள் மற்றும் ஜன்னல்களுக்காக கண்ணாடிகளை வாங்கி கொண்டிருந்தோம். அந்த கண்ணாடிகளை வெட்டுவதற்காக அதில் நிபுணத்துவம் பெற்றிருந்த அபுபக்கர் சாபாலி சாஹிப் என்பவரிடம் சென்றோம். பள்ளிவாசலுக்காக கண்ணாடிகளை வாங்கியுள்ளோம் என்று அவரிடம் கூறியபோது அவர் தமது கூலி தொகையை குறைத்து கொண்டார். இது பள்ளிவாசலுடைய வேலையாகும், நான் குறைவான கூலியை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார். நாங்கள் கண்ணாடிகளை வாங்கி கொண்டு கண்ணாடிகளை பொருத்தக்கூடிய அந்த நபரை அழைத்து கொண்டு சென்றோம். இத்தனை தொலைதூர பகுதியில் ஒரு அழகிய பள்ளிவாசலை கண்டு அந்த நபருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் இது அகமதி முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் என்று தெரிந்தபோது அவர் கோபப்பட்டு அந்த கண்ணாடிகளை உடைத்து விட்டார். கண்ணாடிகளை உடைக்கும்போது அவரும் காயமுற்று போனார். ஆனால் அல்லாஹ் அவருக்கு எவ்வாறு வழிகாட்டினான் என்றால், அவர் கூறுகிறார், நான் இரவில் கனவு கண்டேன். நான் கனவில் கூச்சலிட்டு கொண்டிருந்தேன், கடலில் மூழ்கி கொண்டிருந்தேன். அந்த கனவில் அவருக்கு உதவி கிடைப்பதற்கு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது. அப்போது ஒரு கப்பல் வந்தது, அது அவரை காப்பாற்ற வந்தது. அந்த கப்பலில் அவர் ஜமாத்தினுடைய அமீர் சாஹிபையும் முரபி சாஹிபையும் கண்டார். அடுத்த நாள் ஜுமா நாளாக இருந்தது. காலையில் அவர் மிஷன் ஹவுஸுக்கு வந்தார், பையத் செய்து அகமதியத்தில் இணைந்து விட்டார். இதேபோன்று
தன்சானியாவில் அகமதியத்தை ஒப்புக்கொண்ட ஒரு சம்பவம் உள்ளது. சிமியோ மண்டலத்தில் முவாபே மா என்ற இடத்தில் ஜமாத் உள்ளது. அங்கு முஅல்லிம்கள் தப்லீக் செய்ய ஆரம்பித்தனர். உள்ளூர் மக்களிடமிருந்து பள்ளிவாசல் மற்றும் மிஷன் ஹவுஸ் கட்டுவதற்காக இடத்தை வாங்க விரும்பிய போது ஒவ்வொருவரும் கூறிய விலை மிக மிக அதிகமாக இருந்தது. அதை பற்றி விசாரித்த போது நமக்கு எதிராக உள்ளூர் பாதிரிமார்கள் ஒரு பிரச்சாரம் நடத்தியுள்ளார்கள் என்று அறிய நேர்ந்தது. அதாவது எவரும் அகமதிகளுக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்காக இடத்தை விற்கக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் மாய வித்தைகள் செய்வார்கள், அவர்களிடத்தில் ஜின்கள் இருக்கின்றனர், திருக்குரான் மூலமாக யாரை விரும்பினாலும் அவர்கள் கொலை செய்து விடுவார்கள், அதை பற்றி நாம் கண்டுபிடிக்கவே முடியாது என்று கூறப்பட்டிருந்தது. இந்த அச்சத்தின் காரணமாக எவரும் நமக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்காக இடம் கொடுக்காமல் இருந்தார்கள். அது கிறிஸ்தவர்களின் பகுதியாக இருந்தது. முஅல்லிம்கள் வீடு வீடாக சென்று அந்த மக்களுடைய சந்தேகங்களை நீக்கினர். மக்களுடைய அபிப்பிராயத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்தனர். சில மாதங்களிலேயே ஒரு இளைஞர் தனது 1 ஏக்கர் நிலத்தை நமக்கு கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டார். அவரிடமிருந்து அந்த இடத்தை ஜமாத் வாங்கியது. அந்த இளைஞர் கூறுகிறார், பள்ளிவாசலுக்காக இடத்தை விற்ற பிறகு அவருக்கு மிகுந்த பரக்கத் ஏற்பட்டது. பல வருடங்களாக ஒரு நபர் அவருக்கு கடனை திருப்பி கொடுக்காமல் இருந்தார். அதன் காரணமாக பல வேலைகள் தடைபட்டு இருந்தன. இடத்தை விற்ற சில நாட்களிலேயே கடன் வாங்கிய அந்த நபர் அனைத்து தொகையையும் திரும்ப கொடுத்து விட்டார். தனது எல்லா கடன்களும் அதன் மூலம் தீர்ந்து விட்டன என்று அந்த இளைஞர் கூறினார். எவ்வாறு இருப்பினும் இந்த விஷயத்தினால் தாக்கத்திற்குட்பட்டு அவர் தமது குடும்பத்துடன் அகமதியாகிவிட்டார். அதன் பிறகு காற்று எவ்வாறு திசை மாறி வீசியது என்றால், அந்த பகுதியில் பலர் அகமதியத்தை ஒப்புக்கொண்டு பையத் செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்து விட்டனர். ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசலும் மிஷன் ஹவுஸ் கட்டுவதற்கும் அல்லாஹ் அங்குள்ள ஜமாத்திற்கு நல்வாய்ப்பை வழங்கினான். எவருக்கு அல்லாஹ் வழிகாட்ட விரும்புகின்றானோ அவருக்கு வழிகாட்டுவதற்கான ஏற்பாட்டையும் வினோதமான வழிமுறையின் மூலமாக அல்லாஹ் செய்கின்றான். சவுத்தோமே என்பது ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு பகுதியாகும். அங்குள்ள முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகிறார்கள், ஒரு சுற்றுலா பயணி மராக்கஷில் இருந்து சவுத்தோமேக்கு சென்றார். அங்குள்ள மக்களிடம் இங்கு முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் ஏதேனும் இருக்கிறதா என்று விசாரித்தார். மக்கள் நம்முடைய மிஷன் ஹவுஸ் உடைய முகவரியை அவருக்கு கூறினார்கள். அவர் ஜுமா தொழுகையை நம்முடன் தொழுதார். அப்பொழுதுதான் அவருக்கு இது அஹ்மதியா ஜமாத்தினுடைய மிஷன் ஹவுஸ் என்று தெரிய வந்தது. அவர் சில கேள்விகளை கேட்டார். அதற்கு பிறகு அவர் சிருல் ஹிலாஃபா மற்றும் மஸ்ஹப் கே நாம் பர் ஹூன் ஆகிய நூல்களின் அரபி மொழியாக்கத்தையும் வாங்கி படித்தார். MTA அல் அரபியாவுடைய நிகழ்ச்சிகளையும் பார்த்தார். கொஞ்ச நேரம் அங்கு அமர்ந்திருந்தார். அந்நாட்களில் உலகளாவிய பையத் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது, அல்லது அது மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அதையும் அவர் கண்டார். பிறகு அவர் மார்ச் மாதம் மறுபடியும் வந்தார். அதாவது கடந்த வருட மார்ச் மாதம். நான் பையத் படிவத்தை பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினார். நாங்கள் அரபி மொழியில் இருந்த பையத் படிவத்தை அவருக்கு கொடுத்தோம். அவர் அந்த படிவத்தை நிரப்பி கொண்டு வந்தார். நான் அவரிடம், இவ்வளவு விரைவு காட்ட வேண்டாம், கொஞ்ச காலம் துவா செய்யுங்கள், பிறகு முடிவெடுங்கள் என்று கூறினேன். அதற்கு அவர், நான் இரவு முழுவதும் துவா செய்து கொண்டிருந்தேன், எனது உள்ளம் திருப்தியாகிவிட்டது, இனிமேல் என்னால் பொறுமை காக்க இயலாது, இமாமிடம் பையத் செய்யாமல் நான் இறந்து போனால் அதற்கு யார் பதிலளிப்பார் என்று கேட்டார். நான் அஹ்மதியா ஜமாத்தை கண்டுவிட்டேன், அது உண்மையில் நிலைத்திருக்கிறது என்று கூறினார். நான் அவரிடம், உங்களுடைய நாட்டில் உள்ள மற்ற முஸ்லிம்கள் உங்களை எதிர்ப்பார்களே, பெற்றோர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்களே, எவ்வாறு நீங்கள் அதனை எதிர்கொள்வீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் எனது பெற்றோரிடம் கூறிவிட்டேன், அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்று கூறினார். மற்ற முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களுடைய எதிர்ப்பால் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் வந்துவிடப் போவதில்லை, ஏனென்றால் உண்மையான இஸ்லாத்தில் மரணிப்பதை விட அதிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம் எனக்கு வேறொன்றும் கிடையாது என்று கூறினார். முரபி சாஹிப் கூறுகிறார், அவருடைய தந்தையும் வீடியோவில் என்னிடம் பேசினார், மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தனது மகனுக்கும் அறிவுரை கூறினார். அனைத்து விஷயத்தையும் நான் கேட்டுவிட்டேன், நீ பைய செய்திருக்கிறாய், ஜமாத்துடன் நிலைத்திருக்க வேண்டும்,
உறுதியாக இருக்க வேண்டும் என்று மகனுக்கு அறிவுரை கூறினார். மராகஷில் அகமதிகள் இருக்கின்றனர், ஜமாத்துகளும் உள்ளன. ஆனால் அந்த நபருக்கு அங்கு ஜமாத்தின் அறிமுகம் ஏற்படவில்லை. அல்லாஹ் ஆப்பிரிக்காவுடைய இன்னொரு நாட்டுக்கு அவரை அனுப்புகிறான். மிகவும் தொலைதூரத்தில் உள்ள பகுதிக்கு சென்ற பிறகு அங்கு அவருக்கு நேர்வழிக்கான ஏற்பாட்டை அவன் உருவாக்குகிறான். உஸ்பெகிஸ்தானில் இருந்து ஆலிம் பாபா அய்யூப் சாஹிப் என்பவர் கூறுகிறார், ஒரு முஸ்லிம் வீட்டில் நான் பிறந்திருந்தேன். என் வயது 31 ஆகும். உஸ்பெகிஸ்தானுடைய நகரமான தாஷ்கந்தை சார்ந்தவனாவேன். திருக்குரான் கற்றுக்கொள்வதற்காக ஓர் ஆசிரியரை நான் தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது பாபுர்ஜான் அவர்களை நான் சந்தித்தேன். அவர்களிடமிருந்து உண்மையான இஸ்லாத்தை அறிந்து கொண்டேன். அவர்களிடம் திருக்குரான் கற்றுக்கொண்டேன். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதில் அவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். ஆகவே இந்த எளியவன் பைய செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டேன். திருக்குரானை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் ஓர் ஆசிரியருக்கான ஏற்பாட்டை செய்தான். அவர் அகமதியாக இருந்தார். இதுபோன்று பல சம்பவங்கள் உள்ளன. இவை தற்செயலாக நிகழ்ந்தவை கிடையாது. உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில் இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. நான் ஏற்கனவே ஒரு சம்பவத்தை கூறிவிட்டேன். இது அல்லாஹுடைய உதவியின் சிறப்பான அடையாளமாகும். அடுத்தது உஸ்பெகிஸ்தானில் இருந்து இன்னொரு சம்பவம். அசீம்போ சாஹிப் என்பவர் கூறுகிறார், முஸ்லிம் குடும்பத்தில் நான் பிறந்தேன். 4 வருடத்திற்கு முன்புதான் நான் முறையாக தொழ ஆரம்பித்திருந்தேன். பிறகு திருக்குரானுடைய மொழியாக்கம் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஒரு கட்டுரை எனக்கு கிடைத்தது. அதில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு கூற்று இருந்தது. எப்பொழுதும் உண்மையில் நிலைத்திருக்கக்கூடிய மக்கள் எனது உம்மத்தில் பிறப்பார்கள். எவர்களும் அவர்களுக்கு நஷ்டம் இழைக்க முடியாது என்று அந்த கூற்றில் எழுதப்பட்டிருந்தது. இந்த சொற்கள் எனது உள்ளத்தில் குடிகொண்டு விட்டன. நான் தொழுகைகளிலும் துவாக்களிலும் அல்லாஹ்விடம் என்னை அந்த மக்களுடன் இணைப்பாயாக என்று துவா செய்ய ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு பல கஷ்டங்களை எதிர்கொள்ள நேர்ந்தது. வேலையை விட்டு நான் நீக்கப்பட்டேன். அவ்வாறு இருப்பினும் நான் தொடர்ந்து துவா செய்து கொண்டிருந்தேன். பிறகு எனக்குள் திருக்குரான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உருவானது. பிறகு அல்லாஹ் என்னை பாபுர் சாஹிப் எனும் ஆசிரியரை சந்திக்க செய்தான். அந்த ஆசிரியர் அஹமதியா ஜமாத்தைச் சேர்ந்தவராக இருந்தார். எனக்கு அப்போது அதை பற்றி தெரியாது. முதலில் நான் திருக்குரான் கற்றுக்கொண்டேன். ஒரு நாள் நான் கனவில் காபத்துல்லாவை கண்டேன். மிக அருகில் சென்று நான் அதை தொட்டு பார்த்தேன். நான் ஒளிவில் இல்லையே என்று எனக்கு திடீரென சிந்தனை வந்தது. உழு செய்வதற்காக குளியல் அறைக்கு நான் சென்றேன். அப்பொழுது நான் விழித்து கொண்டேன். அவர் கூறுகிறார், எவ்வாறு இருப்பினும் அகமதி ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் அவரிடம் ஈசப்னு மரியம் அவர்கள் வானத்தில் இருந்து இறங்குவது குறித்து கேட்டேன். ஈசப்னு மரியம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். எந்த நபர் ஈசப்னு மரியம் அவர்களின் பண்பில் வர இருந்தாரோ அவர் இமாம் மஹ்தி ஆவார்கள் என்று அவர்கள் எனக்கு பதில் கூறினார்கள். பிறகு நான் ஆராய ஆரம்பித்தேன். அந்த நபர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது ஆவார்கள் என்று எனது ஆசிரியரை பார்த்து நான் கூறினேன். அதாவது அந்த ஆசிரியர் அவருக்கு தப்லீக் செய்யவில்லை, நீங்களே தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். அவர் இமாம் மஹ்தி என்று மட்டுமே கூறினார், மற்ற விஷயங்களை கூறவில்லை. எவ்வாறு இருப்பினும் அந்த நபர் ஆய்வு மேற்கொண்டார். தாமாகவே இன்டர்நெட் போன்றவற்றில் ஆராய்ந்து பார்த்தார். ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமது அவர்கள்தான் இமாம் மஹ்தி என்று தெரிந்து கொண்டார். அவர் கூறுகிறார், நான் கூறியதை கேட்டு எனது ஆசிரியர் அதை உண்மைப்படுத்தினார். அதாவது நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த இமாம் மஹ்தி ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமது அவர்கள்தான் ஆவார்கள் என்று கூறினார்கள். அவர் கூறுகிறார், அனைத்து அடையாளங்களும் நிறைவேறிய பிறகும் இமாம் மஹ்தி அவர்களை பற்றிய சந்தேகத்தை நான் வெளிப்படுத்தினேன். பிறகு எனது ஆசிரியர் அஹமதிய ஜமாத்தை குறித்து என்னிடம் கூறினார். நானும் அந்த ஜமாத்தை சார்ந்தவன்தான். அஹமதிய ஜமாத் மக்களின் எண்ணிக்கை இப்பொழுது குறைவாக உள்ளது. என்னையும் உங்களையும் போல் இன்னும் சில சீடர்களும் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய சீடர்களை சந்திக்க செய்தார். எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகிறார், நான் ஆராய ஆரம்பித்தேன். துவாக்களுக்கு பிறகு ஆராய்ந்த பிறகு நான் முன்பு செய்த துவாக்களை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான் என்று உணர்ந்து கொண்டேன். அதன் பிறகு நான் பைய செய்து விட்டேன். இதே போன்று உஸ்பெகிஸ்தானில் இருந்து இன்னொரு நபருடைய சம்பவம் உள்ளது. அதுவும் இதே போன்றுதான் உள்ளது. அவருக்கும் பைய செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. அவர் கடந்த வருடம் பைய செய்தார்.
அடுத்ததாக ஆப்பிரிக்காவுடைய ஒரு நாட்டின் அறிக்கையை அங்குள்ள முபல்லிக் எழுதுகிறார்கள். அவரும் உள்ளூர் முஅல்லிம் அவர்களும் ஜமாத்தினுடைய கூட்டம் முடிந்த பிறகு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். மாலை நேரமாக இருந்தது. மிக நீண்ட பயணமாக இருந்தது. வழியில் ஒரு கிராமத்தை கடந்து கொண்டிருக்கும் போது அங்கு பல மக்கள் பாதைகளின் ஓரத்தில் நிற்க கண்டனர். அவர்கள் எங்களை தடுத்து நிறுத்தினார்கள். இன்று காலை நீங்கள் இங்கு கடந்து செல்வதை நாங்கள் கண்டோம். நீங்கள் திரும்ப வருவீர்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நாங்கள் நீண்ட நேரமாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களிடம் கேட்க விரும்புவது என்னவென்றால், எங்கள் கிராமத்தின் மீது உங்களுக்கு ஏதேனும் கோபம் இருக்கிறதா? ஏனென்றால் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் உங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஜமாத்துகள் உள்ளன, பள்ளிவாசல்கள் உள்ளன. ஆனால் நீங்கள் எங்களுடைய கிராமத்திற்கு இந்த தூதி செய்தியை கொண்டு வரவில்லையே என்று கேட்டார்கள். நாங்கள் அப்போதே அங்கு சென்றோம். தப்லீக் நிகழ்ச்சி நடந்தது. அல்லாஹ்வின் அருளால் அங்கு பையத்துகளும் கிடைத்தன. உண்மையை தேடுங்கள் என்று இறைவனே மக்களுடைய உள்ளங்களில் செய்தியை இடுகின்றான். சென்ட்ரல் ஆப்பிரிக்காவுடைய முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகிறார்கள், நகாலா கிராமத்தை சார்ந்த அகமதி அல்லாத இமாம் ஒருவர் தப்லீக் விஷயமாக நம்முடைய அகமதி கிராமத்திற்கு வந்தார். பள்ளிவாசலை பார்த்தார். இதை யார் கட்டியுள்ளார்கள் என்று விசாரித்தார். அகமதிகள் இந்த பள்ளிவாசலை கட்டியுள்ளனர் என்று அவருக்கு பதில் கூறப்பட்டது. மாஷா அல்லாஹ், மிக அழகிய பள்ளிவாசல் என்று கூறினார். அடுத்த நாள் அந்த மௌலவி பாங்கியில் உள்ள சென்ட்ரல் மிஷன் ஹவுஸுக்கு வந்தார். முபல்லிக் சாஹிபிடம் ஜமாத்தை குறித்து கேள்வி கேட்டார். இறுதியாக அவர் முபல்லிக் சாஹிபிடம் உங்களுடைய ஜமாத்தில் எவ்வாறு இணைய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு முபல்லிக் சாஹிப், ஈமானுடைய தொடர்பு உள்ளத்துடன் உள்ளது. ஜமாத்துடைய கோட்பாடுகளுடன் நீங்கள் மனமொத்து போகிறீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளம் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது என்று பொருளாகும். ஆயினும் எங்களிடத்தில் பையத்து படிவமும் உள்ளது. அதில் ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 10 நிபந்தனைகளை வகுத்துள்ளார்கள். அதை தாங்கள் படித்து பாருங்கள் என்று கொடுத்தார். அவருக்கு பையத் படிவம் கொடுக்கப்பட்ட போது அதை அவர் படித்து பார்த்தார். அவர் படித்து கொண்டிருக்கும் போதே அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அழுவதற்கான காரணம் கேட்டபோது, நானும் என்னை ஒரு ஆலிமாக கருதி கொண்டிருந்தேன். மற்ற மௌலவிகளிடமிருந்து ஜமாத்தை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டுள்ளேன். அதிகமாக தவறாகத்தான் கேள்விப்பட்டுள்ளேன். இந்த பையத் படிவத்தின் 10 நிபந்தனைகளை படித்த பிறகு நான் ஜமாத்தை பற்றி என்ன புரிந்து கொண்டிருந்தேன், உங்களுடைய போதனை எவ்வாறு உள்ளது என்று எண்ணி என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை கண்டு எனக்கு அருவருப்பு ஏற்படுகின்றது. ஆகவே நான் எனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலவில்லை. அதனால் அழுதேன். இந்த பையத் படிவத்தை படித்த பிறகு அஹ்மதியா ஜமாத் ஒரு உண்மையான தூய ஜமாத்தாகும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். உங்களுடைய பள்ளிவாசலும் கிபிலாவை நோக்கித்தான் இருக்கின்றது. நாம் தொழுகின்ற அதே தொழுகையைத்தான் நீங்களும் தொழுகிறீர்கள். நாம் ஓதுகின்ற அதே குரானைத்தான் நீங்களும் ஓதுகிறீர்கள் என்று புரிந்து கொண்டேன். இன்று உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து நான் அஹ்மதியா ஜமாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார். எவ்வாறு இருப்பினும் அவருக்கு மேற்கொண்டு நூல்கள் கொடுக்கப்பட்டன. அதை படித்த பிறகு மற்ற மௌலவிகளுடைய வாயை நான் அடைக்கச் செய்வேன் என்று அவர் கூறினார். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தை அல்லாஹ் எவ்வாறு அதிகரிக்க செய்கின்றான், அன்னாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கையை எவ்வாறு அதிகரிக்க செய்கிறான் என்பதை பற்றிய ஒரு சம்பவம் உள்ளது. கயானாவுடைய முபல்லிக் எழுதுகிறார்கள், லண்டன் ஜமாத்தில் முறையாக புக் ஸ்டால்கள் நடத்தப்பட்டு மக்களிடையே துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஒரு நாள் ஒரு நபருடைய ஃபோன் வந்தது. நான் உங்களுடைய துண்டு பிரசுரத்தை பார்த்தேன். எனது வீட்டுக்கு அருகிலேயே தொழுகை மையமும் இருப்பது எனக்கு தெரியாது என்று அவர் கூறினார். எவ்வாறு இருப்பினும் அவர் ஜும்மாவில் வந்தார். அவர் கூறினார், நான் 2 வருடங்களாக முஸ்லீமாக உள்ளேன். ஆனால் எனக்கு திருக்குரான் ஓதவோ தொழவோ தெரியாது. தொழுகையை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார். நீங்கள் வாருங்கள் என்று கூறப்பட்டது. ஏனென்றால் மிகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிலர் அங்கு எவ்வாறு வருகிறார்கள் என்றால், தவறான மக்கள் வந்து விடுகிறார்கள். ஏதாவது கேட்பதற்காக வருகின்றனர். எவ்வாறு இருப்பினும் முபல்லிக் சாஹிப் கூறுகிறார், நான் அவரை வருமாறு கூறினேன். இவர் உண்மையிலேயே மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறாரா
இல்லையா என்று தெரிந்துவிடும் என்பதற்காக அவரை வரச் சொன்னேன். அவர் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தார். மேலும் திருக்குரானை கற்றுக்கொண்டே சென்றார். மிக நீண்ட காலமாக கற்றுக்கொண்டே வந்தார். ஆனால் அவர் எதையும் கேட்கவில்லை. இவர் மார்க்க விஷயத்தில் மிகவும் பொறுமைசாலி என்பது தெரிந்துவிட்டது. பிறகு அவருக்கு ஜமாத்துடைய அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் புகைப்படம் காட்டப்பட்டது. அவர் பைய செய்துவிட்டார். அவருக்கு இஸ்லாமிய பெயரும் சூட்டப்பட்டது. பிறகு கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவர் முஅல்லிமாக ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டார். நான் ஜமாத்தினுடைய முஅல்லிமாக விரும்புகின்றேன் என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் அங்குள்ள ஜமாத் அதை பற்றி என்னிடம் கேட்டது. நான் சரி என்று கூறிவிட்டேன். உண்மையிலேயே பொறுமைசாலி என்றால் அவரை முஅல்லிமாக ஆக்குங்கள், தர்பியத் கொடுங்கள் என்று கூறினேன். அல்லாஹ்வின் அருளால் இப்பொழுது அவருக்கு தர்பியத் கொடுக்கப்பட்டு விட்டது. முழுமையாக தொழவும் செய்கிறார், ஜும்ஆவும் தொலை வைக்கின்றார், திருக்குரானுடைய போதனைகளில் இருந்து தப்சீரை வாசித்து தர்சும் கொடுக்கிறார், ஹுதுபாவும் கொடுக்கிறார். அவர் பைய செய்த கொஞ்ச காலத்திற்கு பிறகு தொழுகை மையத்தில் ஒரு கண்காட்சி நடத்தப்பட்டது. அதில் அவருடைய பெற்றோர்களும் கலந்து கொண்டார்கள். அவருடைய தந்தை இஸ்லாத்திற்கு பெரிய எதிராளியாக இருந்தார். ஆனால் அவருடைய தாயாருக்கோ ஒரு காலத்தில் இஸ்லாத்தின் மீது ஆர்வம் இருந்தது. குறிப்பாக பெண்கள் ஹிஜாப் அணிவது அவருக்கு பிடித்தமானதாக இருந்தது. அதன் காரணமாக ஆர்வம் ஏற்பட்டது என்று அவருடைய தாயார் கூறினார். எவ்வாறு இருப்பினும் முஅல்லிம் ஆகிய அவரிடம், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் தப்லீக் செய்ய வேண்டும், அவர்களையும் அஹ்மதியத்தில் இணைக்க வேண்டும், அவர்களுக்கு இஸ்லாமிய போதனை வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அதற்கு அவர், தம் பெற்றோர்கள் தம் மார்க்க விவகாரத்தில் மிக கடுமையானவர்கள், என்னுடைய தாயார் சர்ச்சுக்கு செல்லக்கூடியவர் ஆவார், என்னுடைய தாயார் ஞானஸ்நானம் செய்துள்ளார் என்று கூறினார். நாங்களும் துவா செய்கிறோம், நீங்களும் உங்களது தாயாருக்காக அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பதற்காக துவா செய்யுங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டது. அவர் கூறுகிறார், ஒரு நாள் அவருடைய தாயார் தன் மகனிடம் அவரே கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். ஜும்ஆ தொழுகைக்கும் வர ஆரம்பித்தார். திடீரென்று ஒரு நாள், நான் பைய செய்ய விரும்புகிறேன் என்று கூறினார். பிறகு அவர் ஜமாத்திலும் சேர்ந்து விட்டார். அல்லாஹ்வின் அருளால் முறையாக மக்கள் ஜமாத்தில் இணைகின்றனர், ஜுமாவுக்கும் வருகை தருகின்றனர். ஜமாத்தில் சேர்ந்த பிறகு அல்லாஹ்வின் அருளால் அப்பெண்மணியினுடைய உடல்நிலையிலும் செல்வத்திலும் பெரும் பரக்கத் ஏற்பட்டுள்ளது. கிறிஸ்தவத்தில் இருக்கும்போது அவருடைய நிலை அவ்வாறு இருக்கவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் அவருடைய தாயார் முறையாக எம்டிஏவும் பார்த்து வருகிறார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் அல்லாஹ் செய்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றியது குறித்து சில சம்பவங்களை நான் எடுத்து கூறினேன். இவ்வாறு பல சம்பவங்கள் உள்ளன. ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று எதிரிகள் தம் அதிகபட்ச முயற்சியையும் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இன்னொரு புறம் உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் அல்லாஹ் ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு புதிய வழிகளை திறந்து கொடுக்கின்றான். ஆகவே இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அதே வேளையில் நம் நிலைகளையும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நமது ஈமானையும் உறுதிப்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொண்டு வர வேண்டும். தம் செயல் நிலைகளையும் மேம்படுத்த வேண்டும். சோதனைகள் வரும், ஆனால் இறுதி வெற்றி அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஜமாத்துக்கு தான் கிடைக்கும். ஆகவே ஒருபோதும் தம் ஈமானை தடுமாற்றம் அடைய விடக்கூடாது என்று இவ்விஷயத்தை தம் சந்ததிகளிடத்திலும் உறுதியாக பதிய வைக்க வேண்டும். புதிதாக வரக்கூடியவர்களுக்கும் பழைய அஹ்மதிகளுக்கும் அல்லாஹ் உறுதித்தன்மையை வழங்குவானாக, ஈமானிலும் நம்பிக்கையிலும் முன்னேறச் செய்வானாக. இப்போது நான் சில மர்ஹூம்களின் நட்குறிப்பை எடுத்து கூறுவேன். பிறகு அவர்களுடைய ஜனாசா காயிபு தொழுகைகளையும் தொலை வைப்பேன். முதல் குறிப்பு, சியால்கோட்டை சார்ந்த மர்ஹூம் குலாம் காதிர் சாஹிப் அவர்களின் மனைவியாகிய பர்வீன் அக்தர் சாஹிபா அவர்களுடையதாகும். கடந்த நாட்களில் இவர் 90 வயதில் மரணமடைந்துள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுக்கு 3 மகன்களும் 4 மகள்களும் உள்ளனர். ஆரிஃப் மஹமூது சாஹிப் என்ற ஒரு மகன் பெனினில் முபல்லிகாக உள்ளார். செயல்களத்தில் இருந்ததன் காரணமாக தன் தாயாருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. ஆரிஃப் மஹமூது சாஹிப் கூறுகிறார், என் தாயார் ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான ஹஸ்ரத் சௌத்ரி இமாம்தீன் சாஹிப் சௌஹான் அவர்களுடைய
மகன் வழி பேத்தியாவார். என் தாயார் காதியானில் பிறந்தார். ஆரம்ப கல்வியை காதியானில் கற்றார். என் தாயாருடைய குழந்தை பருவத்தில் அதிக காலம் காதியானில் ஹஸ்ரத் அம்மாஜான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தொண்டு செய்வதில் கழிந்ததாக என் தாயார் கூறியுள்ளார்கள். இவ்வாறு மர்ஹூமாவுக்கு ஹஸ்ரத் அம்மாஜான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தர்பியத் வழங்கியுள்ளார்கள். மார்க்க கல்வியையும் திருக்குரானையும் அன்னாரிடமிருந்தே கற்றுள்ளார்கள். அதிகமான காலத்தை ஹஸ்ரத் அம்மாஜான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அன்னாருக்கு தொண்டு செய்தவாறு கழித்துள்ளார்கள். மகன் கூறுகிறார், இரவில் தூங்கச் செல்லும்போது தமது இந்த சம்பவங்களையும் அவர்கள் எடுத்து கூறுவார்கள். சில சமயம் ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் அம்மாஜான் அவர்களை சந்திப்பதற்காக இரவு நேரத்திற்கு வீட்டிற்கு வருகை தருவார்கள். அப்போது நான் தொண்டு செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, உங்களுடன் இருக்கும் இந்த நல்ல துணைக்காகவும் துவா செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். எனது தாயாருக்கு திருமணமான போது 1953ஆம் ஆண்டில் சூழ்நிலை மோசமானது. கிராமத்தில் இருந்த சிலர் பலவீனத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் இவர்கள் மார்க்கத்தில் நிலைத்து நின்றார்கள். தனது கணவரையும் உறுதிப்படுத்தினார்கள். அதன் பிறகு இவர்கள் திருக்குரானையும் ஓத ஆரம்பித்தார்கள். தொழுகைகளையும் திருக்குரான் அதிகாரங்களையும் மனனம் செய்ய ஆரம்பித்தார்கள். இவ்வாறு தனது குடியிருப்பில் ஒரு சிறு பள்ளிவாசலை கட்டினார்கள். ஜமாத் ரீதியாக அங்கு ஒரு தலைமையகத்தை உருவாக்கினார்கள். மர்ஹூமாவுடைய மூத்த மகன் ஹாலித் மஹமூத் என்பவர் இராணுவத்தில் பணியாற்றியுள்ளார். அவர் கூறுகிறார், மர்ஹூமா அவர்கள் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். மார்க்கத்தில் உறுதியாக இருந்துவிட்டால் உலக விவகாரங்களும் தாமாகவே சரியாகிவிடும் என்று எங்களிடம் எப்போதும் கூறி வந்தார்கள். குழந்தை பருவத்தில் இருந்தே எங்களுக்கு தொழுகைக்கான பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். பள்ளிவாசல் கொஞ்சம் தள்ளி இருந்தது. ஆகவே ஃபஜர் தொழுகைக்கு எங்களை பள்ளிவாசலுக்கு விட வருவார்கள். அந்த வட்டாரத்தில் இருந்த அகமதியல்லாத பெண்களுக்கும் திருக்குரானுடைய போதனையை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். இப்போது அங்கு பாகிஸ்தானில் திருக்குரான் கற்றுக் கொடுக்க இயலாது. ஆனால் முந்தைய காலத்தில் எந்த அளவு நல்ல விஷயங்கள் இருந்தன என்றால், அகமதியல்லாத பல மக்கள் அகமதியிடமிருந்து திருக்குரானை கற்றுக்கொண்டுள்ளார்கள். அவருடைய மகன் எழுதுகிறார் அல்லது அவருடைய மகள் எழுதுகிறார், பொதுவாக கிராமங்களில் பெண் பிள்ளைகளின் கல்விக்கான எந்த ஒரு பாரம்பரியமும் இருக்கவில்லை. மகள்கள் வளர்ந்தபோது பெண் பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க வைத்தார்கள். அப்போது பாட்டனார் அதை விமர்சித்தார்கள். ஆனால் மர்ஹூமா அவர்கள் மிகவும் மரியாதையுடனும் தொடர் முயற்சிகளுக்கு பிறகு பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்ள செய்தார்கள். பெண் பிள்ளைகளுக்கு குறைந்தபட்சம் அவர்கள் ஜமாத்துடைய நூல்களை படிக்கும் அளவுக்காவது, தம் சந்ததிகளுக்கு தர்பியத் அளிக்கக்கூடிய அளவுக்காவது அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று எப்பொழுதும் கூறி வருவார்கள். ரஷீத் அகமது சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய வீடு மர்ஹூமா அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் இருந்தது. நாங்களும் அவர்களை பார்த்து அகமதிகளாகி விட்டோம் தான். ஆனால் தொழுகையின் பக்கம் எங்களுக்கு கவனம் இருக்கவில்லை. மர்ஹூமா அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்களுக்கு தொழுகையை குறித்து வலியுறுத்துவார்கள். பள்ளிவாசல் தூரத்தில் இருப்பதாக நாங்கள் சாக்குப்போக்கு கூறுவோம். அப்போது அவர்கள் மௌனமாகி விடுவார்கள். பிறகு அவர்கள் விவசாய நிலத்தில் இருந்து தம் தலையில் மணலை சுமந்து வரக்கூடிய இந்த வேலை நடந்து கொண்டிருந்தது. பிறகு அந்த மணலை கொண்டு குடியிருப்பிற்கு மேற்கு பகுதியில் ஒரு மேடை அமைக்கப்பட்டது. பிறகு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டது. பிறகு வெள்ளை சாயமும் பூசப்பட்டு அது சுத்தம் செய்யப்பட்டது. வீட்டில் இருந்து ஜமுக்காலம் கொண்டு வரப்பட்டு அங்கு விரிக்கப்பட்டது. பள்ளிவாசல் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்பொழுது நான் இங்கு எனது குடியிருப்பில் பள்ளிவாசல் கட்டியுள்ளேன். இங்கு வந்து ஜமாத்தாக தொழுங்கள். இப்பொழுது தொழுகையில் சோம்பேறித்தனம் காட்டக்கூடாது என்று மர்ஹூமா கூறினார்கள். விஷயம் என்னவென்றால், உண்மையில் அவர்கள்தான் எங்களை தொழுகையாளியாக ஆக்கினார்கள். ஆக இதுதான் அந்த சான்றோர்களின் உயரிய முன்மாதிரியாகும், ஒப்புக்கொள்ள செய்ய வைக்கும் முறையாகும். ஏதாவது சாக்குப்போக்கு கூறினாலும் கூட தம் செயல் மூலமாக எவ்வாறான முன்மாதிரியை காட்டினார்கள் என்றால் அதை கண்டு மற்றவர்களும் கட்டாயத்திற்கு ஆளாகிவிடுகிறார்கள். பிறகு அவர்களுடைய மகள் எழுதுகிறார்கள், மர்ஹூமா அவர்கள் பொறுமையின் தோற்றமாக திகழ்ந்தார்கள். எங்களுக்கும் அதையே வலியுறுத்தி கூறி வந்தார்கள். ஹஸ்ரத் அம்மாஜான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இந்த அறிவுரையை எப்பொழுதும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று எங்களிடம் கூறி வந்தார்கள்.
அந்த அறிவுரை என்னவென்றால், ஒருபோதும் பொறுமையை விட்டுவிட வேண்டாம். புகுந்த வீட்டில் எந்த அளவுக்கு கிடைக்கின்றதோ அதை போதும் என்ற மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே இறை விருப்பத்தில் திருப்தி கொள்ளுங்கள். தொழுகைகளை முறையாக தொழுது வாருங்கள். தமது சந்ததிகளையும் அதை பேணி நடப்பவர்களாக ஆக்குங்கள் என்பதாகும். இதன் மூலமாக அல்லாஹ் ரிஸ்கிலும் பரக்கத்தை வழங்குவான் என்று கூறுவார்கள். முரபியாக இருக்கக்கூடிய அவருடைய மகன் கூறுகிறார், ஜாமியாவில் சேர்ந்தபோது என்னிடம், மகனே, படிப்பில் உயர்ந்த நிலைக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் காலத்தின் இமாமுக்கு கட்டுப்படுவதில் எப்பொழுதும் உயரிய இடத்தில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அல்லாஹ் மருகுமாவுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, அவர்களின் சந்ததிகளுக்காக அவர்கள் செய்த துவாக்களை பூர்த்தி செய்வானாக. இரண்டாவது ஜனாசா சௌத்ரி வசீம் அகமது நாசிர் சாஹிப் மர்ஹூம் கட்டியாலியா அவர்களுடைய மனைவியாகிய மும்தாஸ் வசீம் சாஹிபா அவர்களுடையதாகும். கடந்த நாட்களில் அவர்கள் மரணமடைந்துள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுடைய மகனும் முபல்லிகாக ஜேம்பியாவில் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார். மர்ஹூமா அவர்கள் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் புகழ் பெற்ற சஹாபியான ஹஸ்ரத் மியா சிராகுதீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு ரயீஸ் லாகூர் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். மர்ஹூமா அவர்கள் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான ஹஸ்ரத் மியா அப்துல் ரஷீத் சாஹிப் அவர்களின் மகள் வழி பேத்தியும், மர்ஹமி ஈசா என்று அழைக்கப்பட்ட ஹஸ்ரத் ஹக்கீம் முகமது ஹுசைன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் வழி கொள்ளு பேத்தியும் ஆவார்கள். மர்ஹூமா அவர்கள் மிகவும் இனிமையானவராகவும் மென்மையானவராகவும் அனைவருக்கும் பிடித்தமானவராகவும் நேசம் மற்றும் பரிவு ஆகியவற்றின் உருவமாகவும் திகழ்ந்தார்கள். ஒவ்வொரு நபரும் மர்ஹூமாவுடைய பண்புகளை கூறக்கூடியவர்களாக உள்ளார்கள். ஹிலாஃபத் மற்றும் ஜமாத் அமைப்பிற்கு மிகவும் கண்ணியமளித்து வந்தார்கள். எப்பொழுதும் எனக்கு துவாவுக்காக கடிதம் எழுதி வந்தார்கள். கடிதம் எழுதுமாறு மற்றவருக்கும் வலியுறுத்தி வந்தார்கள். முறையாக தொழுகைகளை தொழக்கூடியவராகவும் திருக்குரான் ஓதக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். வாழ்நாளின் இறுதி வரை முறையாக சந்தாக்களை செலுத்தி வந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் BA படித்திருந்தார்கள். கூறுகிறார்கள், எனது தந்தையார் வேலையில் இருந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு கராச்சியில் இருந்து கிராமத்திற்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டார்கள். அப்போது மர்ஹூமா அவர்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் அங்கு முறையாக திருக்குரான் கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமின்றி உலக கல்வியும் கற்றுக் கொடுத்தார்கள். மர்ஹூமா அவர்கள் மிக நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள். ஆனால் மிக பொறுமையுடன் நோயை பொறுத்து கொண்டார்கள். எந்த முறையீடும் செய்யவில்லை. மர்ஹூமாவுடைய மகன் முரபி சாஹிப் கூறுகிறார்கள், ஏதேனும் தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். அவர்களுடைய 2 மகன்கள் வக்ஃப் ஆவார்கள். மிக மகிழ்ச்சியுடன் அவர்கள் தம் மகன்களை வக்ஃப் செய்தார்கள். மகன்கள் வக்ஃப் ஆகி இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார்கள். தந்தையார் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். முதல் தாயார் இறந்த பிறகு எங்களுடைய சகோதரர்களை தமது சொந்த குழந்தைகளைப் போன்று வளர்த்தார்கள். தாயாருடைய குறை இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். நான் கேம்பியாவுக்கு கிளம்பிய போது அதிகமான துவாக்களுடன் என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். கொஞ்ச காலத்திற்கு முன்பு நான் அவர்களை சந்திக்க சென்றேன். நான் திரும்பும்போது என்னிடம், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, இனிமேல் மீண்டும் சந்திப்பு இருக்காது என கருதுகிறேன் என்றார்கள். 5 மகன்களையும் 1 மகளையும் தம் நினைவாக விட்டு சென்றுள்ளார்கள். அல்லாஹ்வின் அருளால் அவர்களில் 2 வாழ்வை அர்ப்பணித்தவர்களாக உள்ளார்கள். ஒருவர் நாசிர் சாஹிப் என்பவர் வக்ஃபே ஜதீதுடைய மொல்லிமாக உள்ளார். மற்றொருவர் ஜேம்பியாவில் முபல்லிகாக இருக்கிறார். வெளிநாட்டில் இருப்பதன் காரணமாகவும் செயல்களத்தில் இருப்பதன் காரணமாகவும் அவரால் ஜனாசாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. அல்லாஹ் மர்ஹூமாவுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, அவர்களின் சந்ததிகளுக்காக அவர்கள் செய்த துவாக்களை பூர்த்தி செய்வானாக. 3வது நற்குறிப்பு பிரிகேடியர் முனவர் அகமது ராணா சாஹிப் அவர்களை பற்றியதாகும். இவர் ராவல்பிண்டி மாவட்டத்தில் ஜமாத்துடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார்கள். இவர்களும் கடந்த நாட்களில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுடைய குடும்பத்தில் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான இவர்களுடைய பாட்டனார் சௌத்ரி குலாம் அகமது சாஹிப் அட்வொகேட் அவர்கள் மூலமாக அஹமதியத் வந்தது. 1971ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் ஆர்மியில் இவர்கள் சேர்ந்தார்கள். சர்வீஸின் போது ஜமாத்தின் மீது மிக ஆழமான தொடர்பு வைத்திருந்தார்கள். சர்வீஸின் காலகட்டத்தில் பல்வேறு ஸ்டேஷன்களில் தமது வீட்டை தொழுகை மையமாக கொடுத்தார்கள். ஜமாத்தின் மீது அளப்பரிய நேசம் கொண்டவராகவும்
துணிவுள்ள அகமதி அதிகாரியாகவும் இருந்தார்கள். ரிட்டையர்ட் ஆன பிறகு எப்பொழுதும் ஜமாத் தொண்டுக்காக தம்மை முன்னிறுத்தினார்கள். அமாரத், கேண்ட் மற்றும் ராவல்பிண்டி மாவட்டத்தில் பல்வேறு தொண்டுகளை செய்யக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். மிக உழைப்புடன் ஆர்வத்துடன் ஜமாத் தொண்டுகளை நிறைவேற்றி வந்தார்கள். மிகவும் பரிவுடன், தன்னடக்கத்துடன், பணிவுடன் தம் உடன் இருப்பவர்களுடன் நடந்து கொண்டார்கள். தம் அதிகாரிகளுக்கு கட்டுப்படக்கூடியவராக திகழ்ந்தார்கள். ஹிலாஃபத்துடன் மிகவும் நன்றி உணர்வுடனும் கட்டுப்படுதலுடனும் தொடர்பு வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு அழைப்புக்கும் செவிசாய்க்கக்கூடியவராக இருந்தார்கள். ஏழைகளை பராமரிக்கக்கூடியவராக இருந்தார்கள். கஷ்டங்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு எந்நேரமும் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் அவருடைய வயதான தாயார் சலீமா குர்ஷீத் சாஹிபா அவர்களும் 2 மனைவிகளும் 5 பிள்ளைகளும் உள்ளனர். பிள்ளைகளில் 4 மகன்கள், 1 மகள் உள்ளனர். அல்லாஹ் அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. கடைசி நட்குறிப்பு, குரூப் கேப்டனாக இருந்து பணி ஓய்வு பெற்ற அப்துல் ஷுக்கூர் மலிக் சாஹிப் அவர்களை பற்றியதாகும். இவர் தற்போது அமெரிக்காவில் டல்லாஸில் இருந்தார். அங்கு கடந்த நாட்களில் இவர் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவருடைய தாய் வழி பாட்டனார் குலாம் நபி ஷேக் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஆவார்கள். அவர்களின் மூலமாக இவருடைய சொந்த கிராமமான நவ் ஷெஹ்ராவிலும் அஹ்மதியத்தின் தப்லீக் நடந்தது. அங்கு ஜமாத் உருவானது. மர்ஹூம் அவர்கள் பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸில் இன்ஜினியராகவும் பிறகு குரூப் கேப்டனாகவும் பணியாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார். 15 வருடமாக ராவல்பிண்டியில் துணை அமீராக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார். அக்காலகட்டத்தில் அவர்கள் இறைவழியில் கைதான பல மக்களுடைய வழக்குகளையும் நடத்தினார்கள். ஹிலாஃபத்துடன் ஆழமாக தொடர்பு இருந்தது. ஏர்ஃபோர்ஸில் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஜமாத்தினுடைய எதிர்ப்பு இருந்த போதிலும் அன்னார் மிக துணிவுடன் அஹ்மதியா ஜமாத்தின் தனிச்சிறப்பை நிலைநாட்டினார்கள். ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு தம் வாழ்வை ஜமாத்துக்காக அர்ப்பணித்தார்கள். ஜமாத்துக்கு கட்டுப்படக்கூடியவராகவும் கிலாஃபத்திற்காக உயரிய முன்மாதிரியை நிலைநாட்டக்கூடியவராகவும் இருந்தார்கள். பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, அவர்களை எப்பொழுது அமீர் சாஹிப் அழைத்தாலும் அல்லது ஜமாத் அழைத்தாலும் உடனே ஆஜராகி விடுவார்கள். எப்பொழுதும் எந்த காரணத்தையும் கூறியது கிடையாது. தொழுகை நோன்புகளை பேணக்கூடியவராக இருந்தார்கள். எல்லோரையும் நேசிக்கக்கூடியவராகவும் அன்பு செலுத்தக்கூடியவராகவும் இருந்தார்கள். நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதராக திகழ்ந்தார்கள். மர்ஹூமுடைய மகள் ஷாசியா சுஹைல் சாஹிபா கூறுகிறார்கள், எனது தந்தை பெருமளவு நேரத்தை ஜமாத் பணிகளில் கழித்துள்ளார்கள். அவர் எங்கிருந்தாலும் அவருடைய விருப்பத்திற்குரிய நேரம் ஒன்று தொழுகையாக இருக்கும் அல்லது ஜமாத் வேலையாக இருக்கும். எப்பொழுதும் அல்லாஹ்வின் அருளால் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சம்பவங்களை எடுத்து கூறுவார்கள். எப்பொழுதும் தமது பிள்ளைகளை உடன் அமர்த்தி அவர்களுக்கு இந்த சம்பவங்களை எடுத்து கூறுவார்கள். அஹ்மதிகளுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள சிறப்பான தொடர்பை பற்றி கூறுவார்கள். அல்லாஹ் எவ்வாறு அஹ்மதிகளுடைய விவகாரங்களை சரி செய்கிறான் என்று கூறுவார்கள். கலிஃபத்துல் மசீ அவர்களுக்கு அனைத்து முக்கிய விஷயங்களுக்காகவும் கடிதம் எழுதுமாறு ஊக்கப்படுத்தி வந்தார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் எழுத வேண்டும் என்று கூறுவார்கள். அல்லாஹ்வின் மீது அவருக்கு இருந்த முழுமையான நம்பிக்கை மற்றும் இறை திருப்திக்கு முன்னால் கட்டுப்பட்டு விடுவது ஆகியவை அவருடைய தனி அடையாளமாக இருந்தது. எப்பொழுது பணம் வந்தாலும் அதிலிருந்து சந்தா கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக நமது வருமானத்திலும் பரக்கத் ஏற்படும், செல்வமும் தூய்மையாகிவிடும், தூய்மையிலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று எப்பொழுதும் எங்களுக்கு கூறி வந்தார்கள். மர்ஹூம் அவர்கள் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 3 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். அவருடைய மகன் டாக்டர் ஆமீர் சாஹிப் அமெரிக்காவில் டாக்டராக உள்ளார். அவரும் ஜமாத்துடைய தொண்டில் ஈடுபட்டுள்ளார். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவம் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر